இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசியம் பேசிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்துல அரசியல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம கூட கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ வந்துட்டு திமுக வந்து யூஸ்வலாவே மற்ற கட்சி தலைவர்களாகட்டும் இல்ல மற்றவங்களாகட்டும் எப்படி பேசுவாங்க அப்படின்றது தெரியும். அந்த வரிசையில விஜய் அவர்கள் சேர்ந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ரீசெண்டா நடந்த வைஷ்ணவி அப்படின்ற பெண் வந்துட்டு விஜய் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் தொண்டர்கள் மேல வந்துட்டு புகார் கொடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? கூடவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட்டு போக வேண்டியதானே? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா? உன்னுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் வச்சிருக்க. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேருடைய தாயார் சகோதரி அத்தனை பேரையும் அவன் வண்ட வண்டையாக திட்டுறான் ஒரு மேடையிலையும். உனக்கு வெக்கமா இல்லை? நான் வைஷ்ணவியை பார்த்து கேட்குறேன், ஏமா உனக்கு வெக்கமா இல்லையா? உன் கட்சியில் இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை முதல்ல திருத்து, அப்புறம் நீ ஊரை திருத்தலாம். நீ போய் கொடுக்குறல்ல, உன்னை பார்த்து அந்த மாதிரி ஆபாசமாக திட்டியது என்பது ஏற்க முடியாது, மாற்று கருத்து கிடையாது. உன் கட்சி தானே அதுக்கு முன்னோடி. உன் கட்சி தான் முன்னோடி. உன் கட்சியில் இருக்கிறவங்க தான் கருணாநிதி காலத்திலிருந்து ஆபாசமாக பேசுவது, எதிராளியை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது, நிலைகுலையை செய்வது, தனிப்பட்ட விதத்தில் பேசி நிலைகுலையை செய்வது, இதெல்லாம் உன் கட்சியுடைய வேலை. நீ திருடன், நீ ஊழல்வாதி, நீ நிதிநிலையை படிக்கக்கூடாது அப்படின்னு கருணாநிதியை பார்த்து சொன்னால் கருணாநிதி என்ன சொல்லணும்? நான் ஊழல் செய்யவில்லை, உன் தலைவன் ஊழல் செய்தான் என்று நீ சொன்னால் அது யோகியம். அதை விட்டு மைக்க மூடிட்டு சாகன் பாபாட்ட பேசல, நீ பேசுகிறது தான் உனக்கு, நீ இதான் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து பேசுகிற அழகா? இதான் சட்டமன்றத்தில் பேசுகிற அழகா? மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது தான். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா சட்டமன்றத்துக்கு? நீ சோபன் பாபுன்னுவ, அவங்க பாத்திமன் பாபுன்னுவாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிறது தான் இங்கே. இதுக்கு தான் வந்திருக்கீங்க சட்டமன்றத்துக்கு? இப்படியெல்லாம் அரசியலை புகுத்தியது யாரு? கருணாநிதி. இப்படி ஒரு கேவலமான அரசியலை புகுத்தியது கருணாநிதி வகையறாக்கள் இன்று வரையில் அதை செய்து வருகிறார்கள். அப்புறம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நியாயமானதான், நடவடிக்கை எடுங்க. அதுக்கு முன்னால் இல்லை, அதோட சேர்த்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் மீது நீ நடவடிக்கை எடு. வெக்கமே இல்லாமல் அவன் சொல்கிறான், யார் நெஞ்சு வரைக்கும் பேண்டை போட்டு சுற்றுவான ஃபேரக்ஸ் பேபி மாதிரி, யார் அவன்? தயாநிதி மாறன். அந்த ராஸ்கல் சொல்கிறான், அவன் மேடையில் வச்சுட்டு அமைச்சர்கள்லாம் வச்சுட்டு சொல்கிறான், அருமையான பேச்சாளர், எல்லோரும் விரும்பும் பேச்சாளர். யாரு? அம்மா அக்கான்னு எல்லாரையும் பார்த்து பேசுறவன் அருமையான பேச்சாளரா? ஆமா, அவன் மேல நடவடிக்கை எடு. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி டிவிகேல இருந்து வந்துட்டு இதுக்கு வந்தாங்க, நமக்கு எல்லாரும் தெரியும். ஸோ தட் லைக் அவங்க ஏதோ கேம் பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இது ஒரு டாக்டிக்ஸ். திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து, அதாவது விஜய்க்கு நிகராக நாங்கள் வைஷ்ணவியை அனுப்புகிறோம் அப்படி கட்டமைக்கிறாங்களாம். இப்படிலாம் கட்டமைத்து கொண்டு போகிறாங்களாம். சரியா? வைஷ்ணவிக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கும் உதவாநிதிக்கும் கிடையாது, அது வேற விஷயம். சரியா? ஆனால் இவர்கள் கட்டமைக்கிறார்களாம் இந்த மாதிரிலாம். நீ என்னதான் கட்டமைச்சாலும் இந்த ஓட்டுறது தானே ஓட்டும். அதனால இந்த டாக்டிக்ஸ்லாம் நமக்கு தெரியாதா? இந்த வளர்ந்து கட்டவர் ஒருத்தர் இருக்காரு, யார்? அப்பாவு, ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு, அந்த பேரவை தலைவர். அவர் சொல்கிறார் என்னென்ன, விஜயோடைய தாயார் கிறிஸ்டியன், அவங்க கிறிஸ்துவர். சரியா? சரி, நான் ஒரு கிறிஸ்துவன் சொன்னது யாரு? உதவாநிதி. சரியா? இதெல்லாம் என்ன இருக்கு? உதவாநிதி கிறிஸ்துவனாக இருந்தால் நமக்கு என்ன? விஜயுடைய தாயார் வேற ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தால் நமக்கு என்ன? இது எதுக்கு நீ பேசுற? நீ பேரவை தலைவரா? அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டிய பேரவை தலைவரை பேச்சா இது? இவர் கிறிஸ்துவர், இவர் இஸ்லாமியர், அவர் பௌத்தர், இதெல்லாம் வேலையா? யார் யார் என்னென்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி பேசினா கூட அவருடைய தாயாரை பற்றி நீ பேசுறியே, என்ன துணிச்சல் இருக்கணும் உனக்கு? நீ பேசலாமா இந்த வார்த்தையை? அவர் என்னவா இருந்தால் உனக்கு என்ன? அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்தால் உனக்கு என்ன? ஏன் நீ என்ன சொல்கிறீங்க? எம்மதமும் சம்மதம், நாங்கள் எல்லா மதமும் இருக்கும், நாங்கள் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன? ஒவ்வொருத்தருடைய சாதியை குத்தி பார்க்கறது, ஒவ்வொருத்தருடைய மதத்தை குத்தி பார்க்கறது, அதை குத்தி காண்பிப்பது, இது என்ன கேவலம்? இதையெல்லாம் செய்வது திமுக. இவர்களுக்கு இது வழக்கம். நீங்கள் ஒன்றுமில்லை, தனபாலை பேரவைத் தலைவராக அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, தனபாலை பேரவைத் தலைவராக கொண்டு வந்து உங்களை பார்த்து ஏற்கனவே உணவுத்துறை அமைச்சராக கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் சாப்பிட மறுக்கிறாங்களா? அனைவருக்கும் சோறு போடுகின்ற இடத்துல, எனக்கும் சேர்த்து சோறு போடுகின்ற இடத்துல உங்களை வைத்து நான் அழகு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்வது ஒரு ஆளுமை பண்பு. சரியா? அப்படி அதற்கு பதில் இவர் என்ன சொல்லணும் பாருங்க, நாங்களும்
பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்தந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம்னு சொன்னால் நீ யோகியம். அதை விட்டுவிட்டு என்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்களும் அவர்கள்தான். என்ன உன்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்வது? உனக்கு பென்சில் மீசை வரைகிறதுலாம் ஒரு பெரிய சாதனையா? இது பெருமைக்குரிய விஷயமா? உன் பொண்டாட்டியை தான் 3-4 வச்சிருக்கே, ரோடுக்கு ஒன்று வச்சிருக்கல, அவங்களே வந்து வரைய சொல்லு பென்சில் மீசையை. கருணாநிதிக்கு பென்சில் மீசை வரைகிறது பெரிய பெருமையா? பெருமைக்குரிய விஷயமா அது? இல்லை உன் பிள்ளைங்களாம் வதையாக பெற்று போட்டிருக்கியே, ஊருக்கு ஒன்று, தமிழுக்கு ஒன்று, மாநாட்டுக்கு ஒன்று அப்படின்னு அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பண்ண சொல்லு அந்த வேலையை. உனக்கு அவங்க தான் கிடைச்சாங்களா? இது பெருமைக்குரிய விஷயம், நீ வந்து பீத்திக்கிறியா? இங்கே பொதுவாக தானே நடக்குது. ஒரு சின்ன விஷயமா இருந்தால், இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்பநிதி வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் பேண்ட்ல தூசியே அதுவும் இருக்கும், அதை தட்டி விட்டுட்டு அமைச்சர்கள்லாம் வந்துட்டு ஆமாங்க, அது பண்ணணும். வேற என்ன? இப்போ ஸ்டாலினால ஒரு டீ கிளாஸை கூட கையில் வச்சுக்க முடியாது, அதை கூட ஒழுங்காக வைக்க முடியாது, சரியா? சிந்தி டீயை உடனே துடைக்கிறதுக்கு அந்த கருப்பு துண்டு எடுத்துன்னு ஓடுவார் வைக்கும். எந்த கருப்பு துண்டு? இப்படி எடுத்து போட்டு அப்படி பேசி கிரேக்க வரலாறுலேருந்து அத்தனை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்த வைக்கோ கடைசியில் ஸ்டாலின் நீட்டியில் சிந்திய டீயை துடைப்பதற்கு அதே துண்டை எடுத்துக்கொண்டு ஓடினார். இதை பார்த்து சிரிப்பது யார் தெரியுமா? இந்த வைகோவுக்காக உயிரை விட்டு வானத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்ற அந்த 5 உயிர்கள் 6 உயிர்கள் இருக்கு பாருங்க, தன் உயிரையே விட்டாங்க பாருங்க, அவர்கள் தான் சிரிப்பார்கள் அங்கிருந்து. வெக்கங்கெட்டவர்கள். இந்த மாதிரி ஒரு வெக்கங்கெட்ட கூட்டத்தை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு வெக்கங்கெட்ட கூட்டத்துக்கு ஜாலரா அடிக்கிற கூட்டத்தை பார்க்க முடியுமா? வைகோ ஆகட்டும் இல்லை திருமா ஆகட்டும், எதுக்கு வந்துட்டு திமுகவுக்கு இந்த அளவுக்கு பேசணும்? கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இவர்கள் சொல்லலாம் பாஜகவை எதிர்க்கின்ற காரணத்தினால் நாங்கள் வந்து திமுகவுடைய என்ன, இப்போ நாளைக்கு பாஜகவுடைய அவங்க போனால் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு இங்கே 2026 துடைத்து எறியப்பட போகிறது திமுக. துடைத்து எரியப்பட்டு விட்ட நிலையில் இங்கே அதிமுக வந்து ஆட்சியில் உட்காருதுன்னு வைங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். எச்சரித்தது மட்டும் இல்லை, நமக்கு எல்லாம் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது எடுக்காமல் போவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய நெருங்கி அவரை சென்று சந்திக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கடந்த 75 ஆண்டுகள் காலத்தில் இல்லாத அளவிற்கு இவர்கள் சுரண்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் சுரண்டலில் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் அதிமுக இவர்களிடம் வந்து கடுமையாக நடந்து கொண்டதில்லை அந்த அளவுக்கு. ஆனால் இனி அப்படி இருக்க போவதில்லை, ஒரு பயலை விடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாலினிலிருந்து ஆரம்பித்து இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயப்போவது உறுதி. இதில் இங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 80% பேர் கம்பி எண்ண போவதும் உறுதி. அந்த சமயத்தில் சட்ட போராட்டம் என்பது முன்னாடி இருந்தால் மாதிரிலாம் ஏதோ ஏனோ தானோன்னு வழக்கு போட்டு போகிறதெல்லாம் கிடையாது. சட்ட போராட்டத்தில் இவர்கள் அந்த சட்டத்தின் அந்த கடைசி அதோடைய எண்டு வரைக்கும் போய் இவர்கள் தண்டிக்கப்பட போவதும் உறுதி. அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் என்ன, நீங்கள் அப்படியே மதச்சார்பின்மையை பின்பற்றி நிற்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே போய் பாஜகவிடம் சரணடைய போகிறதும் நடக்க தான் போகுது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். 2029 வரைக்கும் உங்கள் ஆட்சி இருக்க போகுது மத்தியில். சந்திரபாபு நாயுடு வழியாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க. எப்படியா எங்கள்கிட்ட 22 எம்பிக்கள் இருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று இவர்கள் சரணடைவார்கள். ஏன்னா கருணாநிதியை சொல்லியிருக்காருங்க. கருணாநிதி கொடுத்த பேட்டி February 6ன்னு நினைக்கிறேன், 1999 கருணாநிதி கொடுத்த பேட்டி என்ன சொல்லியிருக்காங்க? என்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் என் கட்சியை காப்பாற்றுவதற்கும் எனக்கு வழி தெரியவில்லை, நான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும். பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு. தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கும் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கும் வேறு வழியிலே பாஜகவுடன் கூட்டணி வைத்தாக வேண்டும். நிறைய கட்சிகள் அதானே பண்ணுறாங்க. அப்போ அதை வெளிப்படையாக சொல்லிட்டு பண்ணு, அதை சொல்லிட்டு பண்ணு. அதான் இப்போ கருணாநிதி வெளிப்படையாக சொன்னார் பாருங்க, பாராட்டுறேன், உள்ளபடியே பாராட்டுறேன் கருணாநிதி. இவ்வளோதான் அரசியல். இது என்ன பெரிய அப்படியே நீ வந்து மதச்சார்பின்மையை தூக்கி நிறுத்தி நீ அப்படியே தமிழ்நாட்டை காப்பாற்றி ஒரு புண்ணாக்கும் கிடையாது. கொத்து கொத்தா மக்கள் இறந்து போகிறாங்க, 2 லட்சம் மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க, மரண ஓலம் இருக்குது. இங்கேருந்து இங்கே கூப்பிடுற தொலைவில், இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில், 60 மைல் தொலைவில், இங்கேருந்து கூப்பிடுற தொலைவில் கொத்து கொத்தா இறந்து போகிறாங்க. வெக்கமே இல்லாமல் சக்கர வண்டியில் போகிறையே, சக்கர நாற்காலியில் இங்கேருந்து கிளம்பி போகிறையே, சோனியா காந்திகிட்ட போயிட்டு உன் மருமகனுக்கு என்ன பதவி கிடைக்கும், உன் மகளுக்கு என்ன பதவி கிடைக்கும், உன் மகனுக்கு என்ன பதவி கிடைக்கும் போயிட்டு வெக்கம் இல்லாமல் பேரம் பேசி வந்தானே நீ.
பிரதான உன்னுடைய அக்கறை, மக்கள் மீதான அக்கறை, உனக்கும் ஓட்டு போட்டு உன்னையும் அனுப்பி வச்சாங்க பாருங்க, அந்த மக்களை சொல்லணும். இப்போ இந்த தேர்தலில் வந்துட்டு இப்போ திமுக டெஃபினட்டாக ஆட்சிக்கு வராது 2026. எதிர்கட்சி வரிசையில் கூட வரமாட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதிர்கட்சி வரிசையில் கூட வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த திமுகவோட கூட்டணி கட்சிகளாக போகுது பாருங்க. இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் இனி இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த 2%, 3%ன்னு வச்சுக்கிட்டு பேரம் பேசுறதுக்கு பாருங்க. இந்த அரசியலுக்கே நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். இதைத்தான் நாங்கள் முன்னெடுப்பாக கொண்டு போறோம். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு கூட்டணி அமைய போகிறது. அந்த மகத்தான கூட்டணியில நீங்கள் எதிர்பாராத கட்சிகள் அதில் இடம்பெற போகிறார்கள். எதற்காகன்னா, திமுகவை அகற்ற வேண்டும் என்பதை விட இந்த சமுதாயத்துக்கு நன்மை பயக்க வேண்டும் என்றால், தன்னிடம் இருக்கக்கூடிய லெட்டர் பேடு கட்சிகளிலிருந்து ஆரம்பித்து தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 1%, 2% வாக்குகளை வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மேடையில் கையை தூக்கிக்கிட்டு இப்படி கையை தூக்கிட்டு நின்றுக்கிட்டு ஒரு ஒரு கேடுகட்ட ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு துணை நிற்போம், இல்லைனாக்கா எதிர் முகாமில் இருந்து அங்கே பேரம் பேசுவோம் இருக்கு இல்லையா. இந்த பேரம் பேசும் அரசியலுக்கே ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை 2026 ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த மக்கள் அதற்கு துணை நிற்கப் போகிறார்கள். அப்படி ஒரு மகத்தான ஒரு கூட்டணி அமைய போகுது. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்துட்டு எக்ஸாம் நடந்துச்சுன்னா முதல் நாள் படித்து பாஸ் ஆகிற டீம், எடப்பாடி அவர்கள் மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி. நீ முதல் நாள் படித்து பாஸ் ஆகிற டீம் கிடையாது, நீ பிட் அடித்து பாஸ் ஆகிற டீம். சரியா? நீ வந்து பிட்டு வச்சுக்கிட்டு அந்த காதுக்குள்ளே சொருகிட்டு போவாங்க தெரியுமா, பிட்டு இங்கே ஒன்று தலைக்குள்ளே சொருகிட்டு போவாங்க, இந்த காலருக்குள்ளே சொல்லிட்டு போவாங்களே, அந்த மாதிரி பிட் அடித்து பாஸ் ஆகிற டீம். எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷம் முன்னாடியே பழகுறாரு, ஒரு வருஷம் முன்னாடியே அவர் வந்து படிக்கிறாரு. உனக்கு படிக்கிற பசங்களை பார்த்தா பிடிக்காது, உனக்கு பிட் அடிக்கிற பசங்களை பார்த்தா தான் பிடிக்கும். ஏன்னா நீ அந்த கேங்கு. அதுக்கு என்ன பண்ண அப்படி சொல்லிட்டீங்க? அவர் அம்பேத்கரோட இதெல்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பண்ணலாம். இப்படி சொல்லக்கூடாது. கோட்டு போட்டவங்களாம் அம்பேத்கரா? கோட்டு போட்டவங்களாம் அம்பேத்கரா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவர் நீ சொல்லிக்கலாம். திருமாவளவன்ங்கிற தனிநபர் தன்னை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்திக் கொள்ளலாம், அது அவருடைய உரிமை. சரியா? ஆனால் நீ உனக்கு அந்த பண்பு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கறது எங்களுடைய உரிமை. நாங்கள் அந்த கேள்வி கேட்குறோம், உனக்கு இருக்கா அந்த பண்புகள்? அம்பேத்கரிடம் இருந்த உயரிய பண்புகள் உன்கிட்ட இருக்கா? அயோக்கியத்தனத்துக்கு அம்பேத்கர் துணை போனாரா? அதற்கான ஏதாவது இது இருக்கு, சான்றுகள் இருக்கா? தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தவர். இந்த கொள்கைக்கு நான் உடன்படவில்லை என்று சொல்லி நேருவுக்கு எதிராக தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு நீண்டதொரு ஒரு விளக்கத்தை பாராளுமன்றத்தில் கொடுத்து தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தவர் அம்பேத்கர். நீ அப்படியா? கேவலம் பிளாஸ்டிக் சேருக்கு விலை போனவர் தானே நீ. அப்புறம் நீ பேசலாமா? அம்பேத்கர் எல்லாம் தயவு செஞ்சு இதில் கொண்டு வராதீங்க. அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்வார், அவர் 1000 சொல்வார். அதே நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க தான் வள்ளுவரையே உட்கார வச்சு ஸ்டாலின்ட்டு பிட் அடிச்சாருன்னு சொல்கிறவங்க தானே இவங்க. வள்ளுவர் வந்து ஸ்டாலின்ட்டு காப்பி அடிச்சாராம். அது பார்த்தீங்களா அந்த வீடியோவை? இப்படி எட்டி எட்டி பார்த்து எழுதுறாரு. வா முத்தி வள்ளுவனுக்கு ஏன் வரணும்? அவர் திருவள்ளுவர், நீ தெருவள்ளுவன். உன்னோட சேர்ந்த வள்ளுவருக்கு அந்த நிலைமையில தான் கொண்டு வந்து வைப்ப. நீ பாடகியை பின்னாலேருந்து கட்சி பிடிக்கிறவன், பலவந்தமா மவுண்ட் ரோடில் செய்தி வாசிப்பாளர் தொத்திட்டு ஓடினவன், இவங்க கூடலாம் சேர்ந்தாருனாக்கா திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்துருக்க முடியுமா? இவங்க கூடலாம் சேர்மானத்தை வைத்திருந்தால் வாழ முடியாதவர்கள் கருணாநிதி மாதிரி காவியம் தான் எழுதியிருப்பார். அப்போது திருவள்ளுவரே எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்காங்க பாருங்க. ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிக்கிறாராம். அப்போ கூட பாருங்க புத்தி எங்கே போகுது பாருங்க. ஸ்டாலினிடம் யோசனையாக வாங்கி கொள்கிறார், ஸ்டாலினிடம் கலந்துரையாடுகிறார்னு இல்லை, ஸ்டாலினிடம் காப்பி அடிக்கிறார். திருட்டு புத்தி தான். திருவள்ளுவரையும் கொண்டு வந்து திருடனாக காமிப்பாங்க. அது டிஎம்கேவுடைய டிஎன்ஏ. இது மாற்ற முடியாது. we can't change that. and hereafter நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் அரசியல் என்ன நடக்கு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வர எந்த செய்தியாக இருந்தாலும் அதையும் கலந்துரையாடணும். நன்றி.